ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் லாங்குவேஜ்ல எப்படி ரன் டைம் இன்புட் வாங்கலாம், ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணி அதை எப்படி கால் பண்ணலாம் பைத்தான் லாங்குவேஜ்ல, அது லாஸ்டா பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கை பார்க்கலாம். ரன் டைம் இன்புட்னா என்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரோக்ராம் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நடுவுலயே பாதியிலே ஸ்டாப் ஆகி யூசர் கிட்ட இருந்து ஒரு தேவையான டேட்டா வந்து இன்புட்டா வாங்கிக்கிறாங்க. வாங்கின பிறகு மறுபடியும் எக்ஸிகியூஷனை கண்டினியூ பண்றாங்க. அப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்கின இன்புட்டை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ரன் டைம் இன்புட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸிகியூஷன் ஆகிட்டு இருக்கும் போதே நடுவில் இன்டரப்ட் பண்ணி யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிட்டு மறுபடியும் எக்ஸிகியூஷனை கண்டினியூ பண்றாங்க. அதுக்கு பேர் தான் ரன் டைம் இன்புட் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு வேரியபிள் ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு 30. அப்போ இதுக்கு பேர் ரன் டைம் இன்புட்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது வந்து ஒரு வேரியபிள் டைரக்டா வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். சரிங்களா? இதே ரன் டைம் இன்புட்னா இது எப்படி வாங்குவோம் அப்படின்னு பண்ணா, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குறோம்னா அதுக்கு பேர் ரன் டைம் இன்புட். சரி, இது எப்படி நம்ம பைத்தான்ல செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, here we have a function called input. சரிங்களா? இன்புட் வாங்குறதுக்கு இன்புட்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா தான் நம்ம ரன் டைம் இன்புட் வாங்க போறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஹேஸ் ஒன் ஆர்குமெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வந்து வச்சிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபங்க்ஷன் மூலமா நீங்க வாங்குற இன்புட் எல்லாமே வில் பி கன்சிடர்ட் as string. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒன் ஆர்குமெண்ட்ன்றதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ராம்ப்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஏன் ப்ராம்ப்ட்னா, இட் ஹெல்ப்ஸ் யூசர். என்ன பண்ணுது? ஹெல்ப்ஸ் யூசர் வாட் டைப் ஆஃப் இன்புட் மஸ்ட் பி கிவன் as வாட் டைப் ஆஃப் இன்புட் மஸ்ட் பி கிவன். அது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், என்டர் ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். அப்போ இந்த சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா நம்ம ஏஜ் தான் கொடுக்க போறோம். அந்த ஏஜோட வேல்யூ வந்து 2000, 3000, 30,000 இல்ல 10.5 இப்படி வந்து கண்டிப்பா கொடுக்க போறது கிடையாது. ஏஜ்ன்றதை நம்ம மோஸ்ட்லி நம்ம ஹோல் நம்பரை தான் கொடுக்க போறோம். கரெக்டா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து யூசருக்கு வந்து கொடுக்கும். இப்போ என்டர் யுவர் ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன மாதிரி டேட்டாவை கொடுக்கணும்ன்றத வந்து யூசருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரோம்ல, அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அது ரெண்டாவது என்னன்னா, இந்த இந்த இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா நீங்க என்ன வேல்யூ வாங்கினாலும் அந்த வேல்யூ வில் பி கன்சிடர் as an string. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் கன்சிடர் பண்ணப்படும். சரிங்களா? இப்போ இதே வேரியபிளை நம்ம ரன் டைம் இன்புட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வேரியபிள் ஏஜ் ஈக்குவல் டுக்கு ரைட் சைட்ல தான் நீங்க இந்த இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே போறீங்க. ஸோ இன்புட் டபுள் கோட்ஸ்ல என்டர் யுவர் ஏஜ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இது எப்படி உங்களுக்கு அவுட்புட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசருக்கு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு இருக்க போகுது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல ஒரு கோலன் வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா இங்கேயும் நமக்கு கோலன் வரும். இல்லை ஈக்குவல் டு கொடுத்தோம்னா இங்கேயும் நமக்கு ஈக்குவல் டு வரும்னா. சரிங்களா? சரி, இப்போ என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு வந்தாச்சு. அப்போ இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஏதோ ஒரு இன்புட் வந்து வேல்யூவா கொடுக்க போறாங்க. ஸோ என்ன கொடுப்பாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த வேல்யூ அவங்க கொடுத்த வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் ஏஜ் வேரியபிள். இந்த ஏஜ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடுது. ஆனா நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம்? என்ன வேல்யூனாலுமே அது வந்து என்னவா ஸ்டோர் ஆக போகுது? நமக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அப்போ இது வந்து எனக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? இல்ல நான் கொடுக்கறது நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ அப்போ எனக்கு நியூமெரிக்கல் வேல்யூவா தான் எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா, வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ மீன்ஸ், ஸோ இப்போ நம்ம முதல்ல ப்ரோக்ராம் எழுதும் போதே டிசைட் பண்ணிடணும் இதுல என்ன மாதிரி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ ஏஜ்ல வந்து என்ன மாதிரி வேல்யூ? கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு பி அ ரவுண்ட் நம்பர். அதாவது ஒரு ஹோல் நம்பரை தான் நம்ம சொல்ல போறோம். 30, 40, 50, 21, 31, 32, 16, 18 இந்த மாதிரி ஒரு முழுமையான நம்பரை தான் சொல்லுவோம். 18.5, 18.67 இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் நம்ம கண்டிப்பா கொடுக்க போறதே கிடையாது. ஸோ நம்ம வாங்க போற நம்பர் வந்து இன்டீஜரா இருக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா, இந்த சென்டென்ஸை எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் அதை ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் இன்புட்
நெக்ஸ்ட் என்டர் அந்த ப்ராம்ப்ட் வேல்யூ கொடுக்குறீங்க. என்டர் யுவர் ஏஜ். சரிங்களா? சோ அப்போ இது என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் ஏஜ். இது வந்து என்ன ஆகும், வேல்யூ எப்பவும் போல 25 ஏதோ ஒரு வேல்யூ வாங்குறாங்கன்னா இப்போ 25னா இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகுது, இன்டீஜரா நம்ம என்ன பண்றோம், டைப் காஸ்டிங் வந்து இங்க பண்றோம். நம்ம வந்து டைப் காஸ்டிங் இல்ல டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா ஒரு டேட்டா டைப், ஒரு வேல்யூ வந்து ஒரு டேட்டா டைப்ல இருக்குன்னா அதோட டேட்டா டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு பேரு டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டைப் கன்வர்ஷனும் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இப்போ இது int of 25 போது 25 வந்து என்ன ஆக போகுது, இன்டீஜரா இருக்கு. அது ஆக்சுவலா ஸ்ட்ரிங்ல இருக்கிறது. இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிறது வந்து நமக்கு இன்டீஜரா கன்வெர்ட் ஆகி ஏஜ்ல வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? சரி. சோ இப்போ நம்ம பார்க்க போறது defining a function in Python. So Pythonல எப்படி ஒரு function define பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு Python language எப்படி execute பண்றோம் அப்படின்னு தெரியும். ஸோ எல்லாமே வந்து Python interpreter தான் ஹேண்டில் பண்றது, இந்த ஹோல் ப்ராசஸ்மே கவர் பண்றது. ஸோ இப்போ இந்த இன்டர்பிரட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த லைன் வந்து இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, here we have a keyword called, ஒரு கீவேர்ட் வந்து இருக்கு. அந்த கீவேர்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃப். எல்லாமே ஸ்மால் லெட்டர் கண்டிப்பா. DEF. சரிங்களா? டெஃப் அப்படின்ற கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்ட் மூலமா தான் இன்டர்பிரட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா அதோடைய ஸ்டார்டிங் வந்து கீவேர்டா தான் இருக்கணும். என்ன கீவேர்ட்? DEF அப்படின்றது. ஸோ அந்த கீவேர்ட் நேம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம். சரிங்களா? சரி, இப்போ இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு டெஃப்ன்ற கீவேர்ட், அதுக்கு பிறகு ஃபங்க்ஷன் நேம். ஸோ பெராமீட்டர் பாஸ் பண்றோம்னா நான் பாஸ் பண்ணலாம். para1 நான் ஒரே ஒரு பெராமீட்டர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இட் மஸ்ட் எண்ட் வித் கோலன். சரிங்களா? எப்படி ஃபார்முலா வந்து கோலன் கண்டிப்பா வைக்கணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்றதுக்கு கண்டிப்பா இட் மஸ்ட் எண்ட் வித் கோலன். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள எழுத போற ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த பிளாக் ஆஃப் கோட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு இருக்கக்கூடிய லைன்ஸ் ஆஃப் கோடிங் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து கர்லி பிராக்கெட்ஸ் இல்ல. ஸோ எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டெஃபினிஷன் வந்து, அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா, ஸோ அதுல இருந்து அதோட நெக்ஸ்ட் லைன் வந்து என்னவா இருக்கணும், ஒரு இண்டென்டேஷன் தள்ளி, ரைட் சைட் தள்ளி நம்ம எழுதணும். ஸோ இதை நீங்க எடிட்டர்ல டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே கர்சர் வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து நின்றோம். ஆனா நம்ம தியரட்டிக்கலா எழுதும் போது தவறுதெல்லாம் ஒரே லைன் வருஷப்படி கடகடன்னு எழுதிட்டு இருந்தோம்னு வைங்களேன், தப்பாயிரும். ஸோ அதனால அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதும் போது சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த லைன் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு இண்டென்டேஷன் ரைட் சைட் நான் தள்ளி எழுதலாம். நம்ம வந்து சே ஃபார் பிரிண்ட் ஹை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஒரு இண்டென்டேஷன் தள்ளி மட்டும் எழுதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்குள்ள இந்த இண்டென்டேஷன் தள்ளி கரெக்டா ஃபாலோ பண்ணி வரும்போது அந்த லைன்ஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குரியது அப்படின்றத இன்டர்பிரட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். நம்ம என்னோட ஃபங்க்ஷன் வந்து மஸ்ட் ஸ்டார்ட் வித் கீவேர்ட் டெஃப். என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டெமோ. ஸோ ஒரே ஒரு பெராமீட்டர் வச்சுக்கிறேன், நேம்ன்ற பெராமீட்டர். ஓகேங்களா? கோலன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் பண்றோம்னா அந்த நேம் வந்து நான் பிரிண்ட் பண்றேன், நேம். சரிங்களா? அந்த நேமை பிரிண்ட் பண்றோம் நம்ம. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் நீங்க கரெக்டான இன்டென்டேஷன்ல கொடுத்தீங்கனாலே போதும், முடிஞ்சது. ஸோ இது வந்து இப்போ ஃபங்க்ஷன் கால்ன்றப்போ ஃபங்க்ஷன் கால்ன்றது வேற, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வேற. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் காலை நான் எப்படி இது பண்றேன்னா, ஸோ இங்க ஒரு பெராமீட்டர் வேற இருக்கு, நான் அதையும் நான் சேர்த்து பாஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ஸோ டெமோ பாருங்க, இன்டென்டேஷன் எங்க கொடுத்துருக்கேன்னு. ஸோ டெஃப்க்கு நேரா ஸ்டார்டிங்கா நான் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. சரிங்களா? ஸோ டெமோன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. இட் ஹேஸ் அன் பெராமீட்டர். ஸோ அதை நான் வந்து பாஸ் பண்றேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தான் அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்றேன். ஓகேங்களா? சரி, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேரு என்னது, ஃபங்க்ஷன் கால். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு டெஃபினிஷனுக்கு எத்தனை நீங்க ஃபங்க்ஷன் கால்னாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். சே ஃபார் டெமோ பயாலஜி,
டெமோ மேக்ஸ். இந்த மாதிரி நீங்க எத்தனை இதனாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். இந்த எத்தனை தடவைனாலும் இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணிக்கலாம். கரெக்டான இந்த பாராமீட்டர் பாஸ் பண்ணி. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இது ஒவ்வொரு தடவை கால் ஆகும்போது என்ன ஆக போகுதுன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகும். கால் ஆச்சுன்னா இதே இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. செகண்ட் டைம் கால் ஆகும்போதும் சேம் இதே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. தேர்ட் டைம் ஆகும்போதும் சேம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ அவுட்புட் என்ன வரும்னா, ஸோ இங்க என்ன வேல்யூ இருக்கு பைத்தான். இந்த பைத்தான்ற வேல்யூ வந்து இங்க இருக்கிற நேம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகி அந்த நேம் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் அவுட்புட் வந்து நமக்கு பைத்தான் தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி செகண்ட் டைம் கால் பண்ணும்போது பயாலஜி. இந்த பயாலஜின்ற வேல்யூ இந்த நேம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகி என்ன அவுட்புட் கிடைக்கும்? பயாலஜி அப்படின்ற அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். கரெக்டா? ஸோ தேர்ட் டைம் பார்க்கும்போது இந்த மேக்ஸ்ன்ற வேல்யூ என்ன ஆகுது? நமக்கு நேம்ல ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகி அதோட அவுட்புட் பார்க்கும்போது மேக்ஸ்ன்ற வேல்யூ வந்து அவுட்புட்டா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுமே ஃபங்க்ஷன் கால் தான். அப்போ எத்தனை ஃபங்க்ஷன் கால் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 ஃபங்க்ஷன் கால். கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. 1 2 3. ஸோ 3 ஃபங்க்ஷன் கால் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு. சரிங்களா? ஸோ இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது அப்படின்றதும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, பாராமீட்டர்னா என்ன அப்படின்றதுதான். ஸோ ஃபங்க்ஷன் கால்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ARGUMENTS. சரிங்களா? ஆர்குமெண்ட்ஸ். இதே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் கால்ல இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது the values provided in the function call are called arguments. இது இப்போ என்னென்ன ஆர்குமெண்ட், எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட். ஏன்னா இங்க ஒரு வேல்யூ தான் வந்து பாஸ் பண்ணிருக்கோமே. எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேல்யூ தான் இருக்கு. அந்த ஸோ அப்போ என்ன அந்த ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ரீட் பண்ணுங்க. மேக்ஸ்ன்றது ஒரு ஆர்குமெண்ட், பயாலஜின்றது ஒரு ஆர்குமெண்ட், பைத்தான்ன்றது ஒரு ஆர்குமெண்ட். சரிங்களா? சரி, இதே இது வந்து இங்க எத்தனை பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பாராமீட்டர். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே ஒரு பாராமீட்டர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல எத்தனை வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ, அது இந்த parenthesisக்குள்ள இருக்கக்கூடியது தான் இங்க இருந்து ஆர்குமெண்ட் ஆகவும் parenthesis ஆகவும் பாராமீட்டர் ஆகவும் நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கக்கூடியது என்னதுன்னு சொல்றாங்க? பாராமீட்டர். ஸோ இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி we are going to see types of arguments. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொசிஷனல், டிஃபால்ட், கீவேர்ட், வேரியபிள் லென்த். ஸோ இப்போ ஒவ்வொரு டைப்பா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனல். பொசிஷனல்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் அண்ட் த பொசிஷன் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் மேட்ச்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப், ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் அண்ட் இட்ஸ் பொசிஷன் கண்டிப்பா மேட்ச் ஆகணுமா யாரோட அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் மேட்ச் வித் த பாராமீட்டர். ஸோ உங்களுக்கு பாராமீட்டர்னா என்னன்னு தெரியும். பாராமீட்டர்ன்றது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கக்கூடியது. இது வந்து ஃபங்க்ஷன் கால்ல இருக்கக்கூடியது. கரெக்டா? ஸோ அது வந்து ஃபங்க்ஷன் கால்ல இருக்கக்கூடியது. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகணுமா நம்பர் ஆஃப் மீட்டரோட. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு. ஸோ நான் அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுனால நான் சம்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபங்க்ஷன் நேம் வந்து சம். ஸோ a, bன்றது என்னுடைய பாராமீட்டர்ஸ். பிரிண்ட் a plus b. சரிங்களா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்றோம் நான் வந்து சம் 20, 10. ஸோ இப்போ இங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸ். அப்ப கரெக்டா என்ன ஆகணும், இங்க எத்தனை பாராமீட்டர் இருக்கு? 2 பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாராமீட்டர். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி பொசிஷன்ஸும் பார்த்தோம்னாலும் இங்க பெரிய டிஃபரன்ஸ் வர போறது இல்லை. ஏன்னா இங்க ரெண்டுமே நம்ம இன்டீஜர் வேல்யூ தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து கண்டிப்பா ஏன்ற வேரியபிள்ல வந்து என்ன வேல்யூ இது பண்ண போறோம்னா 20ன்ற வேல்யூ அசைன் ஆகும்.
ஸோ ஏல வந்து என்ன வேல்யூ அசைன் ஆகும் 20, பின்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ அசைன் ஆக போகுது 10. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இதுதான் வந்து என்ன சொல்றாங்க பொசிஷனல்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க ஆர்குமெண்ட் வந்து will be assigned to first parameter. செகண்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட் வந்து செகண்ட் பேராமீட்டருக்கு வந்து அசைன் ஆகும். இதுதான் வந்து பொசிஷனல் சொல்றாங்க. மெயினா இங்க என்ன பார்க்கணும்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேராமீட்டரா இருக்கா, அந்த நம்பரும் அதோட பொசிஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதா, அதுதான் நம்ம வந்து செக் பண்ண போறோம் இங்க பொசிஷனல்ன்றதுக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா we are going to see default. டிஃபால்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இங்க 2 பேர் இருக்காங்க. யாரு? பேராமீட்டர்னு ஒருத்தவங்க, இன்னொருத்தர் ஆர்குமெண்ட். கரெக்டா? சோ இந்த இதுல 2 பேருக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிடணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சாதான் நமக்கு டிஃபால்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டை வச்சு நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. 2 மார்க் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய கேட்பாங்க தான். ஸோ பேராமீட்டர்னு ஒன்று இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இவங்க 2 பேர்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி முதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது ஆர்குமெண்ட்டுக்கு தான். சரிங்களா? ஸோ ஆர்குமெண்ட் இல்ல அந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட் வேல்யூ நமக்கு கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம வந்து பெராமீட்டரோட வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம்? ஆர்குமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏ ஆல்பபெட் லெட்டர்ல ஏ, ஸோ ஏக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் நமக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சேம் def msgன்றது என்னுடைய ஃபங்க்ஷன் நேம். என்ன பண்ணிடுறேன், நேம்ன்ற பெராமீட்டருக்கு நான் வேல்யூ இங்கேயே கொடுத்துறேன். இந்த பெராமீட்டருக்கு வேல்யூ என்ன பண்ணிடுறேன், நான் வந்து இங்கேயே கொடுத்துறேன். சே ஃபார் ஜாரா கோலன். சரிங்களா? பிரிண்ட் ஹலோ கமா நேம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். எம்எஸ்ஜி பாபு. நான் என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறேன்? பாபுன்ற ஆர்குமெண்ட் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோ அப்போ இங்க என்ன ஆகுது, இங்க ஆர்குமெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லி. இப்போ என்னதுன்னா இங்க எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு? இங்க ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கு. சோ இங்க எத்தனை பெராமீட்டர் இருக்கு? இங்க இருக்க வேல்யூ வச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு பெராமீட்டர் தான் இருக்கு. சோ இது ரெண்டுமே மேட்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா இங்கேயும் வேல்யூ இருக்கு, இங்கேயும் வேல்யூ வந்து இருக்கு. இதுவும் வேல்யூ தான், இதுவும் வேல்யூ தான். அப்ப இதுல எந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஆனா நம்ம தெளிவா முதலே சொல்லிட்டோம், நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சோ இப்போ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கறனால இந்த இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னா ஹலோ பாபு. புரியுதுங்களா? சோ இதுக்கு தான் நான் சொன்னேன் டிஃபால்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன், இப்படி கால் பண்றேன். சோ இப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகுது, நான் எதுவுமே இங்க வேல்யூ பாஸ் பண்ணவே இல்லை. சோ அப்போ ஆனா இங்க வந்து டிஃபால்ட்டாவே என்ன வந்துருச்சு, இங்க வந்து எனக்கு வேல்யூ இருக்கு. அப்போ இங்க ஆர்குமெண்ட்னே ஒண்ணு இல்லைன்ற போது இங்க டிஃபால்ட் வேல்யூ ஒன்று இருக்கும்போது அப்போ இந்த இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ. டிஃபால்ட் வேல்யூ என்னது, ஜாரா. சோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆர்குமெண்ட் ஒரு இதுல இல்ல கொடுக்கல, ஆனா பெராமீட்டர்ல அதுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த பெராமீட்டரோட வேல்யூ தான் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் வேல்யூ. ஆர்குமெண்ட்க்கு வேல்யூ கொடுக்கலனா. சோ இதுதான் சொல்லியிருக்காங்க டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இதுக்கு பேர் தான் என்னதுன்னா டிஃபால்ட் வேல்யூ இஸ் ப்ரொவைடட் ஃபார் த பெராமீட்டர். அதை தான் இங்க வந்து சொல்றாங்க. ஆர்குமெண்ட் பாக்குறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதே எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரியே கன்சிடர் பண்ணலாம். நான் 2 பேராமீட்டர் def msg ஃபங்க்ஷன் நேம் msgன்றது, நெக்ஸ்ட் நேம் கமா ஏஜ் கோலன் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் ஹலோ நேம் கமா ஏஜ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்றோம், எம்எஸ்ஜின்ற ஃபங்க்ஷனை. ஸோ இப்போ இங்கே தான் வந்து கீ
கீவேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒர்க் ஆக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல we can have more number of parameter. எத்தனை பெராமீட்டர் வேணா இருக்கலாம். ஆனா அந்த பெராமீட்டருக்கு வந்து நீங்க அந்த பெராமீட்டரை ஸ்பெசிஃபை பண்ணி, அந்த பெராமீட்டர் நேமை வந்து கீவேர்டா ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ண போறோம். அதுக்கு பேரு கீவேர்ட் ஆர்குமெண்ட். அதாவது என்னதுன்னா, இப்போ இங்க இருக்க பெராமீட்டர் என்ன, நேம்ன்றது பெராமீட்டர், ஒரு பெராமீட்டர். அதை வந்து கீவேர்டா இங்க யூஸ் பண்றோம். சரிங்களா? நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படி அந்த பெராமீட்டரை கீவேர்டா ஸ்பெசிஃபை பண்ணி வேல்யூ ப்ரொவைட் பண்றோம். ஸோ நேம்ல வந்து என்னது, சே ஃபார் ஜாரா. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது, ஏஜ். ஸோ ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட் எம்எஸ்ஜி, திரும்பி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 15. நேம் இஸ் ஈக்குவல் டு சாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பெராமீட்டரையே இங்க கீவேர்டா யூஸ் பண்ணனால இதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து இங்க எரர் வந்து வரப்போறது இல்லை. நமக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா ஆயிடுது. ஸோ இதுதான் இங்க என்ன சொல்றோம், இந்த எத்தனை பெராமீட்டர் இருந்தாலும் அந்த பெராமீட்டரையே நம்ம கீவேர்டா யூஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணோம்னா அது பேர் என்னது, கீவேர்ட் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, வேரியபிள் லென்த். ஸோ வேரியபிள் லென்த் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வேரியபிள் லென்த் இது எப்படி டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் டிக்ளேர்டு வித் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். சரிங்களா? இந்த ஸ்டார்ன்ற ஒரு சிம்பிள் வச்சுதான் நம்ம வந்து இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டே நம்ம செய்ய முடியுமே. ஒண்ணுமே இல்லை. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம டெஃப் சம்ன்றது கீவேர்ட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஓப்பன் பண்ணி ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஸோ என்னன்றது இங்க எனக்கு பெராமீட்டர் n. சரிங்களா? க்ளோஸ் பண்ணி நான் இது பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம்னா, டோட்டல் ஈக்குவல் டு 0. ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் I in n டோட்டல் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க இன்டென்டேஷன் கரெக்டா அது உள்ள தள்ளி எழுதிட்டு வரேன் பாருங்க. ஸோ டோட்டல் பிளஸ் I. கடைசியா என்ன பண்றோம், பிரிண்ட் டோட்டல். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எத்தனை பெராமீட்டருக்கு, ஒரு பெராமீட்டர் தான் இருக்கு. அப்போ நம்ம இன்னும் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எத்தனை வேல்யூ என்ன மோர் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் இந்த ஒரு பெராமீட்டரே கேன் ஹோல்ட் இட். இது அதுதான் இங்க வந்து அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இதை வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். சம் நான் எதுவுமே கால் எந்த ஆர்குமெண்ட்மே நான் பாஸ் பண்ணல இந்த ஃபங்க்ஷன்ல. அடுத்தது ஃபங்க்ஷன் கால் வந்து 20. அடுத்து ஃபங்க்ஷன் கால் வந்து 10, 20, 30, 40. சரிங்களா? சரி, அப்போ இதுக்கெல்லாம் அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இதுக்கு 0. ஏன்னா எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இப்போ 0 என்ன ஆகும்னா, இதுல எந்த வேல்யூமே ஸ்டோர் ஆகல. ஸோ ஸ்டோர் ஆகலன்ற போது இட் இஸ் ஆல்சோ பை கன்சிடர் அஸ் 0. ஸோ இப்போ ஃபார் லூப்பே இங்க ஐட்ரேட் ஆக போறல. ஏன்னா இங்க ஜீரோல இருக்கக்கூடியது என்ன வரும், 0 + 0 0 தானே வரப்போகுது. ஸோ கடைசியா பிரிண்ட் பண்ணோம்னா, டோட்டலா பிரிண்ட் பண்ணோம்னா 0. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா 20. இப்போ என்னோட வேல்யூ என்ன ஆகும், 20ன்னு சொல்லி இங்க இதாகுது. ஸோ அப்போ ஃபார் I in 20, ஃபார் I in 20ன்றப்போ அப்போ அந்த இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான் அதுல வந்து. ஸோ அப்போ இங்க 20ன்றப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகுது, அப்படியே 20 தான் அசைன் ஆகுது. 20 + 0 என்ன ஆகும், 20 தான் வரப்போகுது. ஸோ அவுட்புட் வந்து 20. இப்போ இங்க என்னதுன்னா, செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. அது மோர் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 10, 20, 30, 40. ஸோ அப்போ இங்க என்ன வரும், 10, 20, 30, 40. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே இங்க அசைன் ஆக போகுது. 10, 20, 30, 40. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐல வந்து என்ன வேல்யூ உட்காரும், 10ன்ற வேல்யூ வந்து அசைன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்னது 10. அப்போ 0 + 10 10 அவுட்புட். ஸோ ஐட்ரேட் திரும்பி ஆகும் 20. ஸோ லாஸ்டா டோட்டலோட வேல்யூ என்னது 10. ஸோ 10 + 20 என்ன வரும் உங்களுக்கு, 30. ஸோ 30 + 30 60. 60 + 40 100. ஸோ அவுட்புட் இதுக்கு என்ன வரும், 100.
புரியுதுங்களா? எதுக்கு சொல்றோம்னு சொல்லிட்டு, இது வேரியபிள் லென்த்ன்றது ஆஸ்டெரிஸ்க் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் அத வந்து. ஸோ இது வந்து ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ் இந்த மாரி நம்ம ஒரு வேரியபிள் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம நெறையவே பார்த்திருக்கோம் தான். என்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த கான்செப்ட் பார்த்தோம். ஓகேங்களா? சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ.